அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. Under Articles 356, the President can declare an emergency in a state if the Governor reports that a situation has arisen under which the government of a state cannot be carried on in accordance with the provisions of the Constitution. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். அவசர நிலையை அறிவிக்கக்கூடியவர் யாருன்னா the President. The continuance of such an emergency beyond 1 year is possible only if emergency under Art. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணைய சட்டமன்றத்தை தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்ற சான்று அளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். 352 are in operation or the Election Commission certify that there are a difficulty holding assembly election. Maximum duration of the emergency can be 3 years. அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம்னா 3 ஆண்டுகள் இருக்க முடியும். The state is governed by the governor on behalf of the president. இந்த வகையான அவசர நிலையில் சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் மாநிலங்கள் தங்களுடைய தன்னாட்சியை இழக்கின்றன. தங்களுடைய தன்னாட்சியை இழக்க நேரிடும். For the first time, the president rule was imposed in Punjab in 1951. அப்போ முத ஆளுநருடைய ஆட்சி எங்கடா கொண்டு வரப்பட்டதுன்னா இந்தியாவில் 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி. அப்போ ஆர்டிகல்ஸ் 360 நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. Articles 360 authorizes the President to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or of any of its parts in danger. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். In this type of emergency, salaries and allowance of any class of persons serving state or union, including judges of the Supreme Court and High Court, can be reduced by an order of the President. இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவருடைய ஊதியம், படிகள் மற்றும் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவருடைய ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். This type of emergency has not been declared in India so far. இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பினுடைய சட்ட திருத்தம். The term amendment denotes changes, improvement and modification.
அப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் எனும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சில மாறுதல் என்பதை குறிக்கிறது. Articles 368 of the Constitution in Part 20 deals with the powers of Parliament to amend the Constitution and its procedure. அரசியலமைப்பின் சட்ட பகுதி 20இல் 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு அப்போ சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படக்கூடிய என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கன்னு வழிமுறைகள். அப்போ என்னென்ன வழிமுறைகளில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலாம்? An amendment of this constitution may be instated only by the introduction of a bill for the purpose in either house of parliament, and when the bill is passed in each house by a majority of the total membership of that house and by majority or not less than 2/3 of the members of that house present and voting, it shall be presented to the president, who shall give his assent to the bill, and thereupon the constitution shall stand amended in accordance with the terms of bill. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவு வாக்களித்தால் மட்டுமோ அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியல் அமைப்பில் வந்து என்ன பண்ணுன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். The constitutional amendment can be brought about only by the parliament and state legislatures cannot instate for any amendments to the constitution. நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் அண்ட் டைட்டில்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினுடைய வகைகள். ஃபஸ்ட் ஒன்றில் ஆர்டிகல்ஸ் 368 provides for 3 waves of the amendment. அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் செய்ய வழிவகை செய்கிறது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்?